ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. யோவான் 15:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகமும் அன்பினை மையமாக கொண்டே சுழல்கிறது. தேவன் மனிதனை அன்பாக படைத்தார். மனித உறவையும் அன்பிலேயே அஸ்திபாரமிட்டார். எப்போது பாவம் மனிதனுக்குள் நுழைந்ததோ அப்போதே தேவனுக்கும் மனிதனுக்குமான அன்பின் உறவை கரைப்படுத்தி விட்டது. இந்த கரையை போக்கி உறவுகளை ஒப்புரவாக்குவதற்கு தேவன் மனிதனாக உலகத்துக்கு வந்தார். இரண்டு உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி போதித்தார், செய்தும் காட்டினார். நாம் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். இயேசு பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நாமும் கற்பனைகளை கை கொண்டு இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போம். நாம் ஆண்டவர் இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே அந்த அன்புக்கு சாட்சி. அடுத்தது, இயேசு நம்மை நேசிப்பது போலவே நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இது கர்த்தரின் கட்டளை. முதலாவது நாம் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து நமது விசுவாச சகோதரரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தமது பிள்ளைகளுக்காக தமது ஜீவனையே கொடுத்தார். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்காவிட்டாலும் நமது சகோதரருக்காக எதை இழக்க நேரிட்டாலும் தயங்காது அதை செய்ய வேண்டும். ஆண்டவரில் அன்பு கூறாதவனால் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாது. சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லவும் முடியாது. முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திலும் சகோதரரிடத்திலும் அன்பு கூறுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய தந்தையே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களில் இருக்கும் தடைகளை நாங்கள் களைந்து உமது கட்டளைகளை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்குறுதிய தேவரீர், பற்பல கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தள்ளவும், கோர விபத்துக்களில் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் இரக்கம் செய்து இரவில் நன்கு உறங்கவும் ஆரோக்கியம் சுகத்துடன் வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் ரட்சிப்பில் கலிகூறவும், கையின் பிரயாசங்கள் அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை மேற்கொண்டு தீமைக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஏற்ற துணையை தந்தள்ளி சிறந்த இல்லற வாழ்வு அமைய செய்ய வேண்டுகிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் சகல தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து அவர்கள் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகுலத்தோடும் பற்பல தேவைகளுக்காக ஜெபிக்கும் உங்க அன்பு பிள்ளைகளின் விருப்ப வேண்டுதலை நிறைவேற்றி ஆத்மா விசுவாசத்தில் பலப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றி அற்புதம் செய்து ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல வருடங்களாக வேலைக்காக முயற்சிக்கிற மக்கள், வேலையில் நிரந்தரத்துக்காக காத்திருப்பவர்கள், பதவி உயர்வு தடைப்பட்டவர்கள், வேலை இழந்தவர்கள், இது போன்ற கஷ்டத்துக்குள் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டவும் எதிர்பார்க்கும் நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியாய் சமாதானமாக வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போதுமான வருமானமின்றியும் வீண் ஆடம்பரமான செலவுகளினாலும் மது போதை அடிமைத்தனத்தினாலும் கடன் சுமைகளால் வருந்தும் மக்கள் விடுதலை பெறவும் மனம் திரும்பவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவமாகிய பொய், ஏமாற்றுத்தனம், மதுபானம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள், தீயவர்கள், கொடியவர்கள் மனம் திரும்பவும் பாவ கண்ணிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாநிலங்களிலே நடைபெறுகிற தேர்தல் சுமூகமாக அமைதியாக நடைபெறவும், உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும், தண்ணீர் பற்றாக்குறைகள் மாறவும்,
வானத்தின் மதகுகளை திறந்து நல்ல மழையை தந்தள்ளி பூமியை குளிரச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் சமாதானம் நிறைவாய் பெருகவும், மக்கள் சமாதானமாய் வாழவும், நாட்டுக்கு நாடு போராபாயங்கள் மாறவும், வைராக்கியங்கள் சண்டைகள் மாறவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.